இந்த புத்தளம் நகர முஸ்லிம்கள் பற்றி ஊடகங்களில் வித்தியாசமான கதைகள் பரப்பப்பட்டு கற்பிதங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே உண்மையிலேயே அல்லாஹுவை சாட்சியாக வைத்து நாங்கள் இந்த அப்பாவி மனிதரின் உயிர் காவு கொள்ளப்பட்டதை வன்மையாக கண்டிக்கின்ற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். புத்தளம் ஜமியத்துல் உலமா புத்தளம் நகர சபையின் தலைவர் அல்ஹாஜ் கே பாயிஸ் அவர்கள் எல்லோரும் இணைந்து, வர்த்தக சங்கம் எல்லோரும் இணைந்து இந்த ஒரு நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். இங்கு ஊடகவியலாளர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த ஊர் இந்த நிகழ்வுக்கு ஆதரவு அளிக்கவில்லை. இதன் பின்புலத்தில் பள்ளிவாசல் இருக்கவில்லை. பள்ளிவாசல் தலைமையேற்று இந்த படுபாதக செயலை செய்யவில்லை என்பதை பொது பிரகடனமாக செய்வதற்கான ஒரு நிகழ்வுதான். கடந்த 21ஆம் திகதி இரவு கலகக்காரர்களினால் படுகொலை செய்யப்பட்ட புத்தளம் போலீஸ் நிலைய அதிகாரி நவரத்ன பண்டார அவர்களின் மரணமும், அதனைத் தொடர்ந்து சில பத்திரிகைகளில் வெளியான செய்திகள் குறித்தும் புத்தளம் வாழ் முஸ்லிம் மக்கள் சார்பாக விடுக்கப்படும் பகிரங்க அறிக்கையாகும். முதலில் மனிதாபிமானமற்ற இந்த செயலை நாம் வன்மையாக கண்டித்தோம். இனியும் நாம் அவ்வாறே கண்டிக்கின்றோம். அதுபோல மரணமடைந்த போலீஸ் அதிகாரி நவரத்ன பண்டார அவர்களின் இறுதி கிரியை நடைபெற்ற தினத்தில் புத்தளம் நகரின் வர்த்தக நிலையங்களை மூடி வர்த்தக நிலையங்கள், வாகனங்கள் மற்றும் வீடுகளிலும் வெள்ளை கொடியேற்றி எமது சோகத்தை பகிரங்கமாக வெளியிட்டோம். மனிதாபிமானமற்ற இந்த செயலின் காரணமாக எல்லா மக்களுடனும் சகவாழ்வுடனும் நட்புறவுடனும் வாழும் இலங்கை வாழ் முஸ்லிம் பொதுமக்களுக்கும், குறிப்பாக புத்தளம் வாழ் முஸ்லிம் மக்களுக்கும் ஏற்பட்ட பாதிப்பு மிக பாரதூரமானதாகும். இந்த துரதிர்ஷ்டவசமான மரணம் புத்தளத்தில் வாழும் சமாதான விரோத கலகக்காரர் சிலரினால் மேற்கொள்ளப்பட்ட மிலேச்சத்தனமான செயலாகும். இந்த கொலையினை கேள்விப்பட்ட புத்தளம் வாழ் முஸ்லிம்கள் கவலைக்கும் மனவேதனைக்கும் உட்பட்டனர். கொலையாளிகளை சட்டதிட்டம் பிடித்து கொடுப்பதற்கு சிவில் பாதுகாப்பு பிரிவுகளுக்கு உதவுமாறு புத்தளம் பெரிய பள்ளிவாசலினால் விடுக்கப்பட்ட வேண்டுகோளை மக்கள் ஏற்றுக்கொண்டனர். மரணம் சம்பவித்து ஓரிரு தினங்களில் குற்றவாளிகளை கைது செய்ய முடிந்தது என்பதையும் இவ்விடம் கூறி வைக்க வேண்டும். இவ்வாறான பின்னணியில் ஒரு சிலரின் பாதக செயலின் குற்றத்தை புத்தளம் வாழ் முஸ்லிம்கள் அனைவர் மீதும் சுமத்துவது நியாயமற்றது என்பதையும் பொறுப்புடன் கூறுகின்றோம். இலங்கையின் வரலாற்றில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் முஸ்லிம்களின் அரச விசுவாசத்திற்கு வரலாறே சாட்சியாக உள்ளது. அதுபோல சுதந்திர போராட்டத்தின் போது முஸ்லிம் தலைவர்கள் ஆற்றிய பணி சிறப்பானது. சுதந்திரத்தின் பின்னர் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களுடன் சேர்ந்து தேசிய அபிவிருத்திக்காக முஸ்லிம்கள் ஆற்றிய கடமைகளுக்கான சான்றுகள் எங்கும் காணக்கூடியதாக உள்ளன. வரலாற்றின் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இலங்கையை கைப்பற்றும் முயற்சியில் முஸ்லிம்கள் ஈடுபட்டதில்லை. குறிப்பாக 30 வருட போரின் போது பயங்கரவாதிகளுடன் கூட்டு சேரவில்லை என்பதுடன் பயங்கரவாதிகளினால் விரட்டப்பட்டு இடம்பெயர்ந்து வாழ்ந்த மக்களுக்கு கடந்த 20 வருடங்களுக்கும் மேலாக அரவணைப்பளிப்பதையும் இங்கு குறிப்பிட வேண்டும். மேலும் வருடாந்தம் நடத்தும் போட்டி பந்தயத்தை கூட நிறுத்திவிட்டு சமய ரீதியான வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும் எமது சந்தோஷத்தை மட்டுப்படுத்திக் கொண்டோம். இவ்வாறான சகவாழ்வு வரலாற்றுக்கு உரிமை கூறும் புத்தளம் வாழ் முஸ்லிம்கள் பற்றியும் அவர்களின் பக்திக்கும் அன்புக்கும் பாத்திரமான சமய ஸ்தாபனங்கள், பள்ளிவாசல்கள் குறித்தும் ஏனைய இனத்தவரின் மனங்களில் குரோதமும் துவேஷமும் தூண்டப்படும் விதத்தில் செய்திகளை பிரசுரிக்கின்றதை இட்டு எமது கடும் விசனத்தையும் எதிர்ப்பையும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றோம். இலங்கை வாழ் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படும் விதத்திலான செய்திகளை வெளியிடுவதிலிருந்து விடுபட்டு பொறுப்புடன் செய்திகளை வெளியிடுமாறும் அனைத்து செய்தி பத்திரிகைகள் மற்றும் இணையதள சஞ்சிகையாளர்களையும் பொறுப்புணர்வுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாம்.
පසුගිය 21 වැනි දින රාත්‍රී කලහකාරයන් අතින් මරණයට පත් කරනු ලැබූ පුත්තලම පොලිසියේ සැරයන් නවරත්න බණ්ඩාර මහතාගේ මරණය එම මරණයෙන් පසු සමහර පුවත්පත්වල පළ වූ වාර්තා පිළිබඳව පුත්තලම වාසී මුස්ලිම් ජනතාව වෙනුවෙන් කරනු ලබන ප්‍රසිද්ධ ප්‍රකාශයයි. ප්‍රථමයෙන්ම මෙම අමානුෂික ක්‍රියාව අප තරයේ හෙලා දුටුවෙමු. ඉදිරියටත් අප එලෙසම හෙලා දකින්නෙමු. එමෙන්ම මරණයට පත් වූ පොලිස් සැරයන් නවරත්න බණ්ඩාර මහතාගේ අවසන් කටයුතු සිදු කළ දිනේදී පුත්තලම නගරයේ කඩකාප්පු වාහන හා ගෙවල් වලද සුදු පොලි ඔසවා අපගේ දැඩි ශෝකය ප්‍රසිද්ධියේ ප්‍රකාශ කළෙමු. මෙම අමානුෂික ක්‍රියාකලාපය නිසා සියලු ජනතාව සමග සහජීවනයෙන් හා සුහදතාවයෙන් ජීවත් වන ශ්‍රී ලංකා වාසී මුස්ලිම් පොදු ජනතාවටත් විශේෂයෙන්ම පුත්තලම වාසී මුස්ලිම් ජනතාවට සිදු වූ හානිය ඉමහත්ය. මෙම අභාග්‍ය සම්පන්න මරණය පුත්තලම ප්‍රදේශයේ ජීවත් වන සාම විරෝධී කලහකාරීන් කිහිප දෙනෙකු විසින් සිදු කළ සාහසික ක්‍රියාවකි. මෙම මරණය ආරම්භ වූ පුත්තලම වාසී මුස්ලිම්වරු වේදනාවට සංවේගයට පත් වූහ. සාහසිකයෙන් හොඳිය රැහැකට අතුකර ජීවන්ත සිවිල් ආරක්ෂක අංශවලට උදව් වන මෙන් පුත්තලම මුස්ලිම් මහපොලියෙන් කළ ඉල්ලීම ජනතාව පිළිගත්හ. මරණය සිදු වී දින කිහිපයකින් වරදකරුවන් කොටුකර ගැනීමට හැකි වූ බවද මෙහිලා ප්‍රකාශ කළ යුතුය. මෙවන් පසුබිමක කිසියම් පිරිසකගේ සාහසික ක්‍රියාවේ වරද පුත්තලම වාසී මුස්ලිම්වරු සියලු දෙනා මත පැටලීම සාධාරණ නොවන බවත් වගකීමෙන් යුතුව ප්‍රකාශ කරන්නෙමු. ශ්‍රී ලංකා ඉතිහාසයේ සෑම අවධියකදීම මුස්ලිම්වරුන්ගේ රාජ්‍ය විශ්වාසී බවට ඉතිහාසයම සාක්ෂි දරයි. එමෙන්ම නිදහස් සටනේදී මුස්ලිම් ජනනායකයින් සිදු කළ මෙහෙය සුවිශේෂීය. නිදහසින් පසු පාලනයට පත් වූ රජයන් සමග එකතු වී දේශීය සංවර්ධනය උදෙසා මුස්ලිම්වරු යුතු කළ යුතුකම් වලට වත්මන් ඉතිහාසයේ සාධක ඇත. ඉතිහාසයේ කිසිම අවස්ථාවක ලංකාව යටත් කර ගැනීමේ උත්සාහයක මුස්ලිම්වරු නිරත වී නොමැත. විශේෂයෙන් වසර 30ක යුද්ධ සමයේදී දස්තවාදීන්ට හවුල් නොවූ අතර දස්තවාදීන් විසින් බලෙන් සරණාගත ජීවත් වූ ජනතාවට පසුගිය වසර 20කටත් වැඩි කාලයක් රැකවරණය සලසන බවද ප්‍රකාශ කළ යුතුය. මෙම වසරේදී වසරක් පාසා පැවැත්වෙන අවුරුදු උත්සවයේ තරඟ නොපවත්වා මෙම අවුරුදු උත්සවයේ සතුට ආගමික වතාවත් වලට පමණක් සීමා කරගෙන ඇති බවද මෙහිදී අප ප්‍රකාශ කරන්නෙමු. මෙවන් සහජීවනාත්මක ඉතිහාසයකට උරුම කියන පුත්තලම වාසී මුස්ලිම් ජනතාව පිළිබඳ ඕනෑම භක්තියකට ආදරයකට දක්වන ආගමික ස්ථාන පිළිබඳ අනෙක් ජාතීන්ගේ සිත්වල ද්වේෂයක් ක්‍රෝධයක් අරිසන අන්දමින් පොත් පුත්තලම ප්‍රදේශයේම මෙම ඝාතනයෙන් කම්පාවට පත්ව සිටින අතර 2011 දිස්ත්‍රික් 1 වෙනි දිනට යෙදී ඇති රමසාන් අවුරුද්ද පවා විශේෂ සැමරීමකින් තොරව ආගමික වතාවක් වලට පමණක් සීමා කිරීමට පුත්තලම නගරාධිපතිවරයා වශයෙන් මමද පුත්තලම මහා පල්ලිය බාරකර මණ්ඩල හා ආගමික විද්වතුන්ගේ සංගමය ඒකාබද්ධ නියෝජනයකින් නිකුත් කර ඇති අතර අවුරුදු උත්සවය නිමිති කොටගෙන කුමන ආකාරයක හෝ සැරසිල්ලක් ප්‍රීතිය සමරන උත්සවය ආදී කිසිවක් නොපවීමට උත්තර මුස්ලිම් ජනතාව දැඩි අධිෂ්ඨානයකින් පසුවන බව පෙන්වා දෙනු කැමැත්තමි. හඳ කම්පා කරවන සුළු මෙම ක්‍රූර ඝාතනය සිදු දිනේ සිට අද දක්වාම එකී ඝාතනය හා ඒ පසුපස සිටින සූත්‍රධාරීන් අත්අඩංගුවට ගැනීම සඳහා පොලිසියට උපකාර කරමින් සහ සැකකරුවන් පිළිබඳ තොරතුරු සපයීමෙන් අපගේ උපරිම සහයෝගය පොලිසියට ලබා දෙමින් සිටින අතර ඉදිරියෙන් එකී සහයෝගය එලෙසින්ම පවත්වා ගැනීමට මනුෂ්‍යත්වය නාමයෙන් බෙදී සිටිනමු. එන්ම රජයේ අබණ්ඩ ජයග්‍රහණය බින්ද දරා ගැනීමට දරාගෙන නොහැකි විපක්ෂ දේශපාලන කණ්ඩායම් නීති විරෝධී කටයුතු වලට නියැලී සිටින්න සහ ඔවුන්ට සහායත පළ කරමින් සිටින
පාතාල කල්ලිය සමාජිකයන් යනාදී වශයෙන් ඉතා සුළු පිරිසක් විසින් තම පතු දේශපාලන අරමුණු වෙනනම් අරමුණක් මුදුන් පමුණුවා ගැනීම සඳහා සිදු කරන්නට යෙදුණු මෙම මිලේච්ඡ ක්‍රියාවට මුළු මහත් මුස්ලිම් සමාජයට වන්දි ගෙවීමට සිදු වී දෛවයේ සරදමක් ලෙස සැලකමි. කෙසේ වෙතත් මෙම ඝාතනයට සම්බන්ධ සිටින්න කුමන හේතුවන් මෙම ඝාතනයට සම්බන්ධ කිසිවෙකුට කුමන හේතුවන් නිසා හෝ සමාවක් ලබා දීම නොහැකි අතර ඔවුන් නීතියේ රැහැනට හසු කර දීම සඳහා සාමය යුක්තිය අගයන පුත්තලම ජනතාව සමදා පොලිසිය සමග අත්වල බෙදගෙන කටයුතු කිරීමට සූදානම් සිටින බව මහිලා විශේෂයෙන්ම සඳහන් කරන කැමැත්තමි. අප අතරින් සමුගත් සෙරයන් නවරත්න බණ්ඩාර මහතාගේ පවුල සියලු සමාජිකයන් වෙතින් පොලිසියෙන් හා සහෝදර සිංහල ජනතාව වෙතින් අප සමාව අයද සිටින අතර ඔබ අදහන බුද්ධ ධර්මයේ අනුව නවරත්න බණ්ඩාර සොයරාන්ට අමා මහ නිවත් සම්බත් අත්වේවා பிரார்த்தනා කරමිன் நிகழ்ந்து වෙනවා. ஸ்துதி. அன்புள்ள சகோதரர்கள் வரை பல்வேறு துன்பங்களை புத்தள மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த துன்பங்களுக்கு உள்ள விமோசனம் கிடைக்காதா என்று இறங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே புத்தளம் பெரியபள்ளி ஜமியத்துல் உலமா நகரசபை அத்தோடு சேர்ந்து வர்த்தக சங்கம் ஆகிய எங்களுடைய அமைப்புகள் ஒன்று சேர்ந்து நாளாந்தம் பல நடவடிக்கைகளை நாங்கள் திட்டமிட்டு வருகின்றோம். நேற்று இதிலிருந்து ஆரம்பமாகிய அந்த நடவடிக்கைகள் இன்று இந்த நிகழ்வோடு நடந்திருக்கிறது. நாளை மறுநாள் என்று இந்த தொடர்ந்தும் நாங்கள் இந்த சம்பவத்துக்கும் புத்தளம் முஸ்லிம் சமுதாயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இதிலே ஒரு சிறு குழுவே சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே முஸ்லிம் சமூகம் எங்களுடைய புத்தளம் சமூகம் தண்டிக்கப்படக்கூடாது என்ற விதத்திலே பல்வேறு விடயங்களை கையாள இருக்கிறோம். எனவே இது சம்பந்தமாக அடிக்கடி இடைக்கிடை உங்களுக்கு அறிவித்தல்களை தர இருக்கிறோம். வேறு எந்த இடையூறுகளுக்கும் இல்லாமல் நீங்கள் நேரடியாக இந்த தலைமைத்துவத்தை ஏற்று வழிநடத்துகின்ற இந்த குழுவின் அறிவித்தல்களை பெற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் நடவடிக்கைகள் எடுக்குமாறு உங்களை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.